வெல்கம் டு தனிகா கேப்டன் டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவில் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது, ஒரு வீடியோ பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் தேவையான ஃபுட்டேஜஸ்லாம் இதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா இங்கே வந்து ட்ராக் பண்ணி இந்த டைம் லைனில் கொண்டு வந்துடுறேன். ஒரு இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குது, அதனுடைய வீடியோவை இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீனுடைய வீடியோவை நான் உங்களுக்கு பேக்ரவுண்டு செட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல, அதாவது ட்ராக் 2ல் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிற அந்த இமேஜினுடைய லேயர் கொண்டு வந்து இங்கே பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம். இப்போ பேக்ரவுண்டில் என்ன ஸ்க்ரீன் வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோம். இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். இப்போ வேறு லெவல் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிட்டு அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போது இந்த இமேஜ் பேக்ரவுண்டுக்கு பதிலாக இந்த டைகர் வாக் பண்ணும்போது ஒரு வீடியோ பேக்ரவுண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஐகான் கிளிக் பண்ணி இந்த ட்ராக்கை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதை வந்து ட்ராக் 3 கொண்டு போயிடுறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் இங்கே செகண்ட் ட்ராக்கில் கொண்டு வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டைம் லைன் ப்ராப்பராக செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போது இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவிலேருந்து வீடியோ பேக்ரவுண்ட் அண்ட் இமேஜ் பேக்ரவுண்டு நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு டைகர் வாக் பண்ணுறீங்க. ஸோ டைகர் இந்த சைடு ஒரு டைகர், இந்த சைடு ஒரு டைகர் வாக் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு கற்பனையை நம்ம இந்த வீடியோ எடிட்டிங் மூலமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டைகர் ஃபுட்டேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 லேயர் நமக்கு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுட்டேஜை அடுத்த ட்ராக்கில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். இந்த ஃபுட்டேஜை அதே மாதிரி அந்த ட்ராக்கில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். ஸோ இப்போ நான் அடுத்தடுத்து ட்ராக் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஆட் வீடியோ ட்ராக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ட்ராக் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ 3 டைகர் வீடியோ இருக்குது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரே லேயரில் இருக்கிறதுனால ஒரே டைகர் தான் வாக் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டைகருடைய வீடியோ நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வேணும் அப்படின்றத இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் மட்டும் செலக்ட் ஆகும். அதை மட்டும் மூவ் பண்ணி இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ எந்த டைகர் வீடியோ நமக்கு வேணுமோ அதை லெஃப்ட் அண்ட் ரைட், இப்போ நான் ரைட்டில் ஒரு டைகர் வந்து நான் மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்போது 3 டைகர் வந்து வாக் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போது இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ லேயரை நம்ம மல்டிபிள் லேயராக க்ரியேட் பண்ணி ஸோ நம்ம ஒரு சிங்கிள் ஃபுட்டேஜில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை வீடியோ எடிட்டிங் மூலமாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு ஒரு சிங்கிள் வீடியோவை வச்சு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் க்ரியேட் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.